பாகுபலி படத்துக்கு பிறகு பிரபாஸின் உச்சம் இந்திய அளவில் அவருக்கு மிகப்பெரிய இடத்தை பெற்றுக் கொடுத்திருக்கு. பாகுபலி 2 திரைப்படம் இந்திய அளவில் 1800 கோடி ரூபாய் வசூலை ஈட்டி ஹாலிவுட் நடிகர்களை பயமுறுத்திய நிலையில் அமீர் கான் மட்டுமே தங்கள் படத்தின் மூலமாக அந்த வசூலை முறியடித்திருக்கார். ஷாருக் கான் மற்றும் சல்மான் கான் போன்ற பாலிவுட் நடிகர்களாலேயே பிரபாஸின் இந்த சாதனையை இன்னமும் முறியடிக்க முடியல. அதிக முறை 100 கோடி ரூபாய் வசூலை முதல் நாளிலேயே கடந்த நடிகராக இந்தியாவிலேயே நம்பர் 1 இடத்தில் பிரபாஸ் இருப்பதாக அவரது ரசிகர்கள் தெரிவிக்கிறாங்க. ராம் சரண் மற்றும் ஜூனியர் NTR ராஜமௌலி இயக்கிய RR திரைப்படத்தின் மூலமாக 100 கோடி வசூலை முதல் நாளில் நாயகர்களாக மாறினாங்க. நிமல் படத்தின் மூலமாக ரன்பீர் கபூர் அந்த சாதனையை படைத்தார். இந்த படம் மூலமாக நடிகர் விஜய் முதல் நாளிலேயே 142 கோடி ரூபாய் வசூலை சாத்தியம் ஆக்கினார். KGF 2 திரைப்படம் மூலமாக யாஷ் 100 கோடி பாக்ஸ் ஆபீஸை முதல் நாளிலேயே தட்டி தூக்கினார். மற்றும் ஜவான் ஆகிய திரைப்படங்கள் ஷாருக் கானுக்கு இந்த வசூலை பெற்றுக் கொடுத்தது. பாகுபலி 2, சாகு, ஆதிபுருஷ், சலார் மற்றும் கல்கி வரிசையாக 4 திரைப்படங்கள் முதல் நாளிலேயே 100 கோடி ரூபாய்க்கு மேலான வசூலை ஈட்டி பிரபாஸை இடத்திற்கு கொண்டு வந்திருக்கு. விஜய் மற்றும் அல்லு அர்ஜுன் 275 கோடி ரூபாய் பலத்தை டார்கெட் செய்து வரும் நிலையில் அடுத்த மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் படங்களை கொடுத்து வரும் யாஷ், படங்களை கொடுத்து வரும் பிரபாஸ் சம்பளத்தை 200 கோடி ரூபாயிலிருந்து 300 கோடி ரூபாயாக உயர்த்துவாராக கேள்வி எழுந்திருக்கு. கல்கி திரைப்படம் 1500 கோடிக்கும் மேலான வசூலை ஈட்டினால் இது சாத்தியம் என்று சொல்லப்படுது.